நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் +2 தேர்வு எழுத போகிற அனைத்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை நாம் இந்த நாளில் தியானிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேர்வு எழுத போகிற பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தருவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல, நீங்கள் எத்தனை நாட்களாய் படித்து ஆயத்தமாக இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை தருவார். பயப்படாதீங்க. இந்த நாளில் இருந்து உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் +2 தேர்வு எழுத போகிற அனைத்து பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாங்க, ஞாபக சக்தியை தாங்க. பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தை நீங்கள் நீக்கி போடுங்க. பிள்ளைங்க ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து நல்லா எழுத கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. போகும்போது வரும்போதும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு ஜெயத்தை நீங்கள் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நான் ஜெபிக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களே. இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நீங்கள் கூட இருந்து அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்க எல்லா பயத்தையும் நீக்கி போடுங்க. தைரியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் தருவேன்னு சொன்னீங்களே. இன்றைக்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் வேண்டி நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தந்து நல்ல எழுத, தேர்ச்சி பெற, அதிக மதிப்பெண் பெற தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தருவார். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.